ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா, விதவை சான்றிதழ் தெரியும். அது என்ன ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்குள்ள இருக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இப்போ விதவை சான்றிதழ் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன ஆதரவற்ற விதவை சான்றிதழ், அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்ன? விடோ சர்டிபிகேட் அப்படின்னா ஒருத்தர் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலா வந்து தாலுக்கா ஆபீஸ்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேட் மட்டுமே தான், அது பெருசா பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்க போகுது. இது ஆதரவற்ற விதவை சார்ந்த சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் வருவாய் கோட்டாட்சியர் மூலமா தான் வழங்கப்படும். அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பெருசா வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே அவங்க பாவமா இருக்காங்க, அவங்களுக்கு பெருசா இன்கம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சோ இவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயுமே வந்துட்டு முன்னுரிமை கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம்ஸ் அலாட் பண்றாங்கன்னா அதுல அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். வேலைகள், அரசு வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து முன்னுரிமை கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும்ன்றீங்க. இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா விடோ சர்டிபிகேட்டும் இந்த டெஸ்டிடியூட் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. விடோ சர்டிபிகேட்ங்கிறது நார்மலா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அது வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மூலமா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஆதரவற்ற விதவை சான்று அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்க வந்து வருவாய் கோட்டாட்சியர் தான் அப்ளை பண்ணி வாங்கணும். அப்ப அப்படி அது வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால இவங்களுக்கு அந்த முன்னுரிமைகளை பத்தியும் தெரியாது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சார் நாங்க விடோ சர்டிபிகேட் வச்சிருக்கோம், எங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை கிடைக்கும்னா அந்த சர்டிபிகேட்டை வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு ரிசர்வேஷன் எந்த கோட்டாவுமே கிடையாது. சோ ஆனா தெரியாம அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. உண்மையிலே அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கு இருப்பாங்க, எந்த வருமானமும் கிடையாது, குழந்தைங்களே அவங்க தான் பார்க்கணும். ஆனா அவங்கள்ட்ட வெறும் விடோ சர்டிபிகேட் மட்டும் தான் இருக்கும். இதே இது இவங்க வந்து இந்த மாதிரி ஆதரவற்ற விதவைக்கான சான்று வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே. சோ அதே மாதிரி இந்த ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வந்து பெற யாருக்கெல்லாம் வந்து தகுதி அப்படின்னா அவங்க வந்து இப்போ கணவன் இறந்துட்டாங்க, அவங்க தனியா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த 18 வயசுக்கு மேல, அதாவது 21 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து என்னன்னா 21 வயசு ஒரு பையன் இருக்கிறான்னா அவன் ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு வரா அப்படின்ற மாதிரி தான் கணக்கு எடுப்பாங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல பையன் இருக்கக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் எடுத்தோடனே அதான் பார்ப்பாங்க. ஏர்னிங் கெப்பாசிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பெண் பிள்ளைகள் இருந்தா அதை கணக்குல எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பெண் பிள்ளைகள் திருமணமாகி அவங்க வேற ஒரு ஃபேமிலியோட போறதுனால அதை வந்து அவங்க கணக்குல எடுக்க மாட்டாங்க. இவங்களை வந்து கணவன் இறந்து இவங்க வந்து இருக்கக்கூடிய சூழல்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மிகவும் ஏழ்மையா இருக்குன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இருக்கக்கூடாது. மாத வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 கீழே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்கள வந்து ஓகே இந்த சான்று எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹை ப்ரையாரிட்டிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ இன்கம் சர்டிபிகேட்டை அவங்க காமிச்சு அதை அப்ளை பண்ணணும்ன்றீங்க. ஆமா ஆமா. ஓகே. அதே மாதிரி இந்த ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வந்து அப்ளை பண்றதுக்கு எங்க போய் நம்ம விண்ணப்பிக்கணும்? இது இ சேவை மையம் மூலமாவா நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறோம்னா இ சேவை மையம் மூலமாவும் விண்ணப்பிக்கலாம். நீங்க ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கிறீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல போய் நேரடியாக கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து உங்களுடைய மொபைல்லே நீங்க வந்து பண்ண முடியும் அப்படின்னா இ சர்வீஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லையா, சோ அது மூலமா கூட அவங்களை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ப்ராப்பரா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ இந்த வேலை வாய்ப்பு அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இந்த ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெற்ற அவங்களுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுப்பாங்க? ஸோ கவர்மெண்ட்ல என்ன ஒரு ஸ்கீம்ஸ் இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். இதை தாண்டி வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து பெண்களுக்கான ஒதுக்கீடு வந்து ஒரு 30% வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 30%ல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10% வந்து இந்த ஆதரவற்ற விதவை பெண்களுக்காக வச்சிருக்காங்க. சோ இவங்க இந்த சர்டிபிகேட் இவங்க வாங்குனாங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் என்னன்னா அவங்க கம்மியான மார்க் எடுத்தா கூட இவங்க வந்து ஈஸியா வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இவன் நீங்க என்ன ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த ஒரு ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கனாலும் மோரோவர் நீங்க கம்மியா மார்க் எடுத்தா கூட ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு 30%ல 10%ங்கிறது ஆவரேஜா பார்க்கும்போது 30 பெண்கள்ல 10 பேர் இவங்க. ஓகே. அப்படின்னு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு 30 பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அதுல 20 பேர் காமனா ஒரு பெண்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 10 பேரா இருக்கும்போது நிறைய பேர் கிடைக்கும். ஆதரவற்ற பெண்கள் அந்த மாதிரி விதவை அவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. சிலர் வந்து நினைச்சா நார்மலா விடோ சர்டிபிகேட்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. விடோ சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 30% அந்த 20% தான் வருவீங்க. இந்த 10% வரமாட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. சோ இப்போ இந்த மாதிரி ஏழ்மை சூழல்ல இருக்கிறவங்க நீங்க வந்து இந்த ஆதரவற்ற விதவை சான்று நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு எளிதா வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா என்ன, உங்க ஃபேமிலி உங்க குழந்தைங்களையும் நீங்க நல்லா பாத்துக்க முடியும், உங்களுடைய ஃபேமிலியும் செட்டில் ஆயிரும். ஓகே. சோ இதுக்கு ஏதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா? அவங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு கணவர் இறந்ததுக்கான உங்களோட டெத் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வாரிசு சான்றிதழ். ஏன்னா அந்த ஃபேமிலில யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு வாரிசு சான்றிதழ் வாங்கலாம். இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா மேண்டேட்டரி. அது ம். வாங்கியிருக்கணும். ம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆதார், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டு வந்து இதுல கண்டிப்பா மேண்டேட்டரி, அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ரேஷன் கார்டுலயுமே உங்களுடைய கிரைட்டீரியா இருக்கும் இல்லையா? ம். இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு என்பிஹெச்ஹெச் நான் கமாடிட்டில அவங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க. ம். நீங்க போய் வந்து அந்த ஃபேமிலில போயிட்டு இந்த மாரி ஆதரவற்ற விதவைக்கான சான்று வேணும்னு நீங்க போய் அங்க போய் வருவாய் கோட்டாட்சியில அப்ளை பண்ணீங்கன்னா குடுக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா ம். நீங்க ஆல்ரெடி வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்றது ரேஷன் கார்டை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி பார்த்து குடுத்துரும். கண்டுபிடிச்சிடும். சோ அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். நீங்க என்ன சூழல்ல இருக்கீங்க அப்படின்றத ஒரு ஃபார்மா குடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஓகே. இந்த இதுல அவங்க கரெக்ட்டா நீங்க குடுத்திருக்கிற டீடைல்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்துட்டு விசாரணை பண்ணி தான் உங்களுக்கு சர்டிபிகேட் குடுப்பாங்க. ஓகே. சோ இப்போ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கு இது அப்ளை பண்றதுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? பேசிக் குவாலிஃபிகேஷன் கணவனை இழந்தவங்கலாம் இருக்கணும். ம். ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. ஆனா அவங்க ம். வந்து ரீமேரேஜ் பண்ணிக்க கூடாது. ரீமேரேஜ் ஓகே. பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கிரைட்டீரியால இருந்து அவங்க வெளிய வந்துருவாங்க. ஓகே. அத பயன்படுத்த முடியாது. ஓகே. ரீமேரேஜ் பண்ணாம அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க இத பேசிக் இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. சோ அதே மாதிரி இந்த ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறத்துக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம குடுக்கணும்? டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டோட டெத் சர்டிபிகேட் இருக்கும். டெத் ம். சர்டிபிகேட் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலியோட லீகல் சர்டிபிகேட் வேணும். ஏன் அப்படின்னா, அந்த வாரிசுகள் அந்த ஃபேமிலில யார் யார் இருக்கிறாங்க, ம். அந்த ம். அம்மாவுக்கு யார் யார் வாரிசுகள் வராங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ம். வருமான சான்று கண்டிப்பா நம்ம கண்டிப்பா மேண்டேட்டரி. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது வறுமை கோட்டு கீழ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த ம். ப்ரொவிஷன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார். அது ம். ரேஷன் கார்டு கண்டிப்பா மேண்டேட்டரி. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ரேஷன் கார்டுல என்பிஹெச்ஹெச் நான் கமாடிட்டி அப்படின்றது இருக்கும்னு வச்சுக்கோங்க. ம். அவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது. ரேஷன் கார்டு ஒரு ப்ரூஃபா தான் வச்சிருப்பாங்க. ம். இந்த கார்டுல உள்ளவங்க போய் வந்துட்டு நீங்க வந்து ஆதரவற்ற விதவை சான்றுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா டைரக்டாவே ரிஜெக்ட் ஆகும். ம். சோ அப்ப ம். அது ரேஷன் கார்டுலயே அவங்க கிரைட்டீரியா கேட்டகரியா அந்த கிரைட்டீரியாஸ அவங்க வந்து ஃபில்டர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதுல ரேஷன் கார்டு கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் உங்களுடைய சூழல பத்தி நீங்க அதை வச்சு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வருவாய் கோட்டாட்சியர்ல அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதே மாரி வீட்டு மனை பட்டா இப்போ அவங்களுக்கு குடுக்குறாங்க இல்லையா? சோ ஆதரவற்ற இந்த விதவை அ சான்றிதழ் வச்சிருக்கிறவங்களுக்கு கவர்ன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அந்த மாரி பிரையாரிடைஸ் பண்ணி ஏதாவது குடுப்பாங்களா? கண்டிப்பா. இப்ப அந்த ஒரு ஏரியால ஒரு ஸ்கீம் இருக்கு அப்டின்னாலே, இவங்க தான் வல்னரபிள் பீப்பிள் லிஸ்ட்ல தான் வருவாங்க. ஓகே. சோ அப்டின்ற பட்சத்துல இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ம். ஆதரவற்ற விதவை பெண்களா இருக்கட்டும், ஆதரவற்ற பெண்களா இருக்கட்டும், ஊனமுற்றோர் இந்த மாரி வர்றாங்கல்ல, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியால வருவாங்க. ம். இப்ப ஒரு ஊர்ல வந்து 10 வீடு நான் வந்து இலவச வீட்டுமனை பட்டா குடுக்குறாங்க அப்டின்னா, இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஓகே. செலக்ட் பண்றது இந்த மாரி ஆதரவற்ற விதவை பெண்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருமே கிடையாது. இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, இவங்க குழந்தைங்களும் நல்ல அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படின்றனால ஓகே. இவங்கள தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ ஓகே. ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு வந்துட்டு விடோ சர்டிபிகேட் தான் வந்து ஆதரவற்ற விடோ சர்டிபிகேட் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ம். சோ ம். அவங்களுக்கு வந்துட்டு இத எப்படி எடுக்கணும் அப்படின்றதும் தெரியாது. தெரியாது. கரெக்ட். சோ இதனால என்ன அப்படின்னா, இவங்க அந்த வேலைகள் கவர்மெண்ட் வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய முன்னுரிமைகளை இழக்குறாங்க. ம். அவங்க விடோ சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஆனா நீங்க விடோ சர்டிபிகேட்ட மட்டும் வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்கள வந்து ஒரு நார்மல் பீப்பிளா தான் ஒரு கன்சிடர் விமனா பண்ணிப்பாங்க. தான் கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன இவங்களுக்கு அப்பா, அம்மா இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான். அப்படிதான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகே. பட் உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் ஓகே அப்படின்ற மாரி மென்ஷன் பண்றது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் உண்டு. சோ ம். அப்போ இந்த மாரி நீங்க ஒரு சூழல்ல இருக்கீங்க. கணவனுடைய சப்போர்ட் இல்ல, ஃபேமிலி சப்போர்ட் இல்ல. ஏன்னா இது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நெறைய வந்து பெண்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. ம். லவ் மேரேஜ் பண்ணும்போது என்ன ஏதோ ஒரு சூழல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னா 2 ஃபேமிலிலயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். சோ சோ அவங்க வந்து டிஃபால்ட்டா வந்து ஆதரவற்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிருவாங்க. ம். சோ ம். இவங்களுக்கு அடுத்து எங்க போணும், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு சூழல் உருவாகும். ம். அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு சர்டிபிகேட் மட்டும் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல இவங்க கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிரும். ஓகே. 100% ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சாலே போதும். ம். இப்ப எல்லாரும் வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு 300க்கு கஷ்டப்படுறாங்க, 250 கஷ்டப்படுறாங்கன்னா, இவங்க ஒரு 75, 80, 100 எடுத்தாலே போதும் இவங்களுக்கு கிரைட்டீரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தான். கண்டிப்பா சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க உங்க குழந்தைங்கள மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா, ஈஸியா வந்து கவர்ன்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். ஆனா அது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால நெறைய பேர் கேட்டிருக்காங்க. சார் இந்த மாரி வந்து எந்த மாரி வாங்கணும்? நான் அந்த மாரி எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. வாடகை வீட்ல ரூ. 5000 நாங்க குடுத்துட்டு எங்களுடைய சாப்பாட்டுக்கே நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது இந்த மாரி நம்ம ஒண்ணு பதிவு போடணும் அப்படின்றது ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தது தான்.
ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணுங்க. கிடைச்சிச்சுன்னா அடுத்தது நீங்க தான் ஒரு கிங் மேக்கர். கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். யுட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ வியூவர்ஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹார்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.